நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம தியானிக்கும் போது அநேக விஷயங்கள் 7 என்று வருகிற விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. முதலாவதாவே நம்ம பார்க்கும்போது 7 சபைகளை குறித்து 7 தூதர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 7 ஆவிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதே சமயத்தில் நீங்க 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 7 முத்திரைகளை ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்யறாரு, உடைக்கிறார். 7 முத்திரைகளை உடைத்த அதனுடைய தொடர்ச்சியாக 7 எக்காலங்கள் என்ன செய்யப்படுது, ஊதப்படுது. 7 எக்காலங்கள் ஊதின பிற்பாடு தொடர்ச்சியாக 7 கலசங்கள் என்ன செய்யப்படுது, பூமியின் மேல ஊற்றப்படுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 7 இடிகளை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இப்படி தொடர்ந்து 7 என்று சொல்லுகிற அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பரிபூரணமான தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த எல்லா இடங்களிலும் 7 என்கிற சொல் என்ன செய்யப்பட்டிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா 7 என்பது ஒரு நிறைவை குறிக்கிறது. நம்ம ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், 6 நாளுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்தாரா, எல்லாவற்றையும் படைத்து விட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்ப வாரத்துக்கு நம்மளும் இப்ப என்ன செய்யறோம், 7 நாள் அப்படின்னு சொல்றோம். 8வது நாள் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஒரு வாரத்துக்கு 7 நாள், அதாவது நிறைவு, வாரத்தினுடைய நிறைவு. ஆண்டவர் ஆதியாகமத்திலே அந்த கணக்கை வச்சது இன்ன வரைக்கும் என்ன செய்யுது, மனித குலம் அதே கணக்கை வைத்து தான் பயன்படுத்திட்டு வர்றோம். வாரத்துக்கு ஒரு 7 நாள், அதாவது நிறைவு, முடிவு அப்படிங்கிறது குறித்து அது வெளிப்படுத்துது. அது போல நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிற அனைத்து 7களுமே தேவனுடைய பரிபூரணத்தின் நிறைவாக அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பின் நிறைவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள சொல்லாக இந்த 7 என்கிற சொல்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரி, கடந்த வாரத்துல நம்ம 5 முத்திரைகளுடைய விஷயங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். 6வது முத்திரை உடைக்க போகும்போது என்ன நடக்குதுங்க, நல்லா கவனிங்க. 6வது முத்திரை உடைக்கும் போது அப்ப என்ன நடக்குதுங்க, சூரியன் கருப்பு கம்பளியை போல என்ன செய்யப்படுது, கருத்தது. சந்திரன் ரத்தம் போல மாறிடுச்சு. அதன் காய்கள் உதிர்வது போல வானச்சு நட்சத்திரங்கள் என்ன செய்யுது, பூமியில வந்து விழுந்தது. வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின என்று வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த முத்திரைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பூமி இயங்குகிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆனா இந்த இடங்களை பார்க்கும்போது ஏதோ உடனே முடிவு வந்த மாதிரி ஒரு தோற்றம் என்ன செய்யுது, இந்த முத்திரையில காட்சி அளிக்குது. மலைகள் எல்லாம் விலகி போச்சு, குன்றுகள் எல்லாம் விலகி போச்சு, நட்சத்திரங்கள் வந்து விழுகிற விஷயங்கள். இன்னும் வந்து சூரியன் எப்படி மாறிடுச்சு, கருப்பு கம்பளியை போல என்ன செய்யுது, கருத்து போச்சு. சந்திரன் ரத்தம் போல மாறிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த பகுதி கொடுத்தாலும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேதனைக்கு ஆரம்பம். கடைசி நாட்களில் எப்படியெல்லாம் இந்த சூரிய சந்திரனிலே மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை குறித்து யோவேல் ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். அதை அப்போஸ்தல நாட்களிலே அன்றைக்கு வந்து பேதுரு குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இதே விஷயங்களை இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் என்ன செய்வாரு, வாசிக்கும் போது இதே சம்பவத்தை குறித்து ஆண்டவர் அங்கும் பேசுவார். அதாவது சூரியன் கருக்கிற விஷயத்தையும் சந்திரன் ரத்தமாக மாறுகிற விஷயத்தையும் நட்சத்திரங்கள் பூமியில வந்து விழுகிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நட்சத்திரங்கள் மேலிருந்து விழும் என்றால் என்ன சொல்லப்படுதுன்னா, நாம இன்னைக்கு பார்க்கிற பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அப்படியே வந்து விழும் என்று சொல்லவில்லை. 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த நட்சத்திரம் என்கிற வார்த்தையை எதற்காகவெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இன்னைக்குதான் இந்த கண்டுபிடிப்புகள் விஷயங்கள் வந்து வளர்ந்துருக்குது. சொல்லப்போனா 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல பார்த்துதான் இந்த வானளாவிய கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப கூர்மையாக என்ன செஞ்சாங்க, கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2000 வருஷத்துக்கு முன்பாக பெரிய பெரிய விண்கற்கள், வால் நட்சத்திரம் போன்றவைகள் எல்லாம் கூட வேதாகமத்திலே, அன்றைக்கு வேதாகமத்துல மாத்திரமல்ல உலகம் முழுவதுமே அதையும் நட்சத்திரம் தான் சொல்லியிருக்காங்க. எரிக்கற்களை கூட எப்படி சொல்லியிருக்கிறாங்க, நட்சத்திரங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நாம இன்னைக்கு அதுக்கு வந்து எரி கற்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டோம். இப்ப நம்ம பேர் வச்சுட்டோம். ஆனா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால, 1000 வருஷத்துக்கு முன்னால இப்படி வானத்திலிருந்து ஒரு எரிகிற ஒரு பொருள் வந்து விழுந்துச்சுன்னா எல்லா மக்களும் அதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நட்சத்திரம் வந்து விழுகிறது அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு எரிமலையை போல என்ன செய்யும், வந்து விழும். அப்படி நம்ம பூமியின் மேல சில கற்கள் விழப்போகிறதாக சில வரலாற்று ஆய்வுகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கற்கள் எல்லாம் அப்படி பூமியை விட்டு விலகி போனதாகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்படி பூமி எப்போ இருந்துராது,
ஒருவேளை பின்னாட்களிலே இப்படிப்பட்ட விண்கற்கள் என்ன செய்யும், பூமியை வந்து தாக்கும் என்பதை அறிவியலாளர்களும் ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, இந்த அண்டத்துல இந்த பூமியை தாண்டி மேல இருக்கிற எத்தனையோ கிரகங்கள் சுத்தியும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விண்கற்கள் இருக்குது. அந்த கற்கள் எல்லாம் பூமியிலே வந்து விழும் என்றுதான் இந்த வாக்கியம் என்ன செய்து சொல்லுகிறது. முக்கியமாக அந்த நாட்கள் என்ன செய்யுமா, சூரியன் கருப்பு கம்பளியை போல என்ன செஞ்சிடும், இதையும் விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, ஒத்துக்கொள்கிறார்கள். பூமிக்கும் எப்படி ஒரு முடிவு இருக்கிறதோ நிச்சயமாக சூரியனுக்கும் அப்படி ஒரு முடிவு இருக்கிறது. சூரியனுக்கு முடிவு வந்ததென்றால் சந்திரனுக்கும் என்ன செய்யும், ஒரு முடிவு இருக்கும் என்று அறிவியலாளர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். வேதாகமும் அதை 2000 வருடத்துக்கு முன்பாக என்ன செய்திருக்குது, வேத புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமா நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த பகுதியில் இந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது இதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா, இது உடனே வர்ற அழிவு இல்லை. ஒருவேளை இது வந்து ஒரு அடையாளமாக தோன்றுகிற ஒரு விஷயமாக இருக்க முடியும் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இப்படி சம்பவிக்கலாம், தொடர்ந்து அவ்வளவுதான் அழிய போகிற நாள் வரைக்கும் சூரியன் கருப்பா போயிருச்சு, சந்திரன் வந்து ரத்தமா மாறிடுச்சு, இல்ல தொடர்ந்து வானத்துல மேலிருந்து விண்கற்கள் விழுந்து கொண்டே இருக்குதுன்னா பூமி என்ன செய்யாது, தாங்காது, நிலைச்சு நிக்க முடியாது. அப்ப இது வந்து வேதனைக்கு ஆரம்ப புள்ளியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடும். நான் இதையும் சொல்லிடுறேன், ஏன்னா வேதத்துல இது இருக்குது, இது இப்படியே தான் நம்ம நடக்குமா அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது. ஏன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முழுவதும் உருவகமாக சொல்லப்பட்டது. நேரடியாக அந்த கருத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு காலத்திலும் எடுக்க முடியாது. நான் இதுக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க, அதையும் உங்க முன்னால வச்சிடுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருப்பு கம்பளியை போல சூரியன் கருத்து போயிரும், சந்திரன் இருட்டாயிரும், நட்சத்திரங்கள் விழும், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா பூமியில் உள்ள அதிகாரங்களை குறிக்கிறது, வல்லமைகளை குறிக்கிறது, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது, ஆளுகிற தன்மைகளை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சிலர். ஏன்னா இந்த புத்தகம் முழுக்க உருவகமான புத்தகம் தானே. அப்ப இதை வந்து நேரடியாக நீங்க சூரியன் என்று எடுக்காமல், சந்திரன் என்று எடுக்காமல், நட்சத்திரங்கள் என்று எடுக்காமல் பூமியினுடைய அதிகாரங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விடும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா நாடுகளையும் அரசாட்சி பண்றவங்க இருக்காங்களா, அதிபர்கள் இருக்காங்களா, நாட்டுக்கு நல்லது செய்யற முதன்மையானவர்கள் இருக்கிறாங்கல்ல, இது எல்லாமே அந்த நாள்ல விழுந்து போய்விடும். அதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த இடத்துல இந்த பகுதிகள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உருவகமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள். ஒருவேளை மேபி அப்படி கூட இருக்கலாம். நான் ஒட்டுமொத்தமாக இந்த 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் இதை முழுக்கவும் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன்னா இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய அந்த கோபத்தின் நாட்களிலே என்னென்ன நடக்க போகுது, எக்காலங்கள் ஊதப்படும் போது என்ன சம்பவிக்கும் போது, கலசங்கள் ஊற்றப்படும் போது என்ன சம்பவிக்கும் போது, இதையெல்லாம் தான் வாசிக்கிறோம். அப்ப இதை உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக இன்றைக்கு இந்த பகுதிகளை முழுக்கவும் பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்து முக்கியமான விஷயத்துக்கு நேராக நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது தேவனுடைய இந்த முழுமையான நியாய தீர்ப்புகள் வரும்போது தேவன் அந்த காலத்திலும் தம்முடைய கிருபையை ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த முத்திரைகள் உடைக்கப்படுற காலத்துல கூட தேவனுடைய ரட்சிப்பின் கரம் என்ன செய்யல, குறுகல. அவர் மீட்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். உபத்திரவ காலத்திலும் கூட தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை அநேக ஜனங்களுடைய நெற்றியிலே முத்திரை போட்டு அவர்களை தேவனுக்காக முன்குறிக்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அநேகர் இந்த காலகட்டத்தில் இரத்த சாட்சியாக தேவனுக்காக என்ன செய்ய போறாங்க, அந்த இரத்த சாட்சி மூலியமாகவும் தேவன் தம்முடைய ஜனங்களை தனக்கென்று என்ன செய்கிறாரு, உபத்திரவ காலத்துக்குள்ள போன அந்த ஜனத்தின் இடத்திலையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மீட்டுக் கொள்கிற அநேக விஷயங்களை குறித்து பார்க்கிறோம். அதனால சொல்றேன், நாம வந்து ஒரு அறுவடை மட்டும் பார்க்க கூடாது. ஆண்டவர் பல ரீதியில இதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அறுவடை களத்தை உருவாக்கி களஞ்சியத்தில் என்ன செய்யறாரு, சேர்க்கிறார். பதற மட்டும்தான் அவியாத அக்னியிலே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு. நல்லா கவனிங்க, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்குமே ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுக்கு முன்பாக வரைக்கும் கிருபைகளை வழங்கி கொண்டே இருக்கிறார், ரட்சிப்பை வழங்குகிறார். மனம் திரும்பும்படியான வாய்ப்புகளை தேவன் இந்த உபத்திரவ காலத்துக்குள்ளேயும் கொடுத்து கொண்டே வருகிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. அப்ப எதுக்குமே மனம் திரும்பாம கலசங்கள் ஊற்றப்பட்ட பிறகும், முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகும், எக்காலங்கள் ஊதப்பட்ட பிறகும், அநேக ஆபத்துக்கள் பூமியில வந்த பிறகும் மனம் திரும்பாத ஒரு கடின இருதயம் உள்ளவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தான் அக்கினி கடலை தேவன் என்ன செய்திருக்கிறாரு,
நியமித்திருக்கிறார். கேள்வி பதில்ல கூட சிஸ்டர் என்ன செஞ்சாங்க, அந்த கேள்வியை அழகா என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் அங்க வாசிக்கலாம். தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு ஆபத்துகள் தேசத்திலே நடந்தாலும் கூட இவர்கள் தங்களுடைய அக்கிரமங்களை விட்டு தங்களுடைய பாவங்களை விட்டு என்ன செய்யல, மனம் திரும்பல. அப்ப இப்படி மனம் திரும்பாத ஒரு பெரிய ஜன கூட்டத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன செய்கிறது, வருகிற விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இதுல ஒண்ணு என்னன்னா, தேவன் கடைசி வரைக்கும் தம்முடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டுகிறவராய், மீட்கும்படியாய் அழைக்கிற அன்பின் தேவனாய் என்ன செய்கிறாரு, இருக்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடியுது. தேவனுடைய உக்கிர கோபம் இங்கு எழும்பினாலும் கூட தேவனுடைய இரக்கமும் அதற்கு ஊடாக என்ன பண்ணுது, செயல்படுகிறது. இதைதான் நீங்க இஸ்ரவேல் மக்கள்கிட்டையும் பார்ப்பீங்க. இஸ்ரவேல் மக்கள் பல ரீதியிலே தவறு செய்தாலும், தேவன் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டாலும், தேவனுடைய கிருபை ஒரு பக்கத்து என்ன செய்யுது, இஸ்ரவேல் மக்களை ஒரு பக்கத்து இருந்து அவங்க மீட்கிற கரம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். நீங்க பழைய ஏற்பாடு முழுக்கவும் எத்தனை முறை அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு திரும்பினாலும், எத்தனை முறை பாவ வாழ்க்கைக்குள்ள போனாலும், நம்ம ஓசியா புத்தகத்தெல்லாம் பார்க்கிறோம். அழகா ஓசியாவை வைத்து இஸ்ரவேலுடைய நிலைமையையும் தேவனுடைய கிருபையையும் அங்கே அழகா ஒரு ஓவியமாக, ஒரு கதைக்களமாக ஆண்டவர் காண்பிச்சிருப்பார். இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய மனைவியை போல கொண்டு வந்தது போல ஓசியாவை என்ன செய்வாரு, மனைவியாக, தவறான வாழ்க்கையில் இருந்தவளை மனைவியாக கொண்டு வந்து வாழ வைக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொரு பாவியையும் தேவன் பரிசுத்தமாக்கி என்ன செய்யறாரு, கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான், அவங்க பாவிகள் தான். ஆனா தேவனுடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகளாய் என்ன செய்து மாற்றினுச்சு. ஆனாலும் ஓசியா திருமணம் பண்ணின மனைவி என்ன செஞ்சா, மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள்ள போனான். மறுபடியும் போய் ஓசியா என்ன செய்யறாரு, தன் மனைவியை மீட்கும் பொருளை செலுத்தி விட்டு அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் மீட்டு எடுத்துக்கொண்டு வர்றத பார்க்கிறோம். அதே போலதான் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மீண்டும் மீண்டும் மீட்டு 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 வருகிற விஷயத்தை தேவனுடைய கிருபை அந்த நியாய தீர்ப்புகளுக்குள்ளாக, அந்த தண்டனைக்குள்ளாக போன ஜனத்திற்கு கிடைத்த விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. சிங்காசன வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்குமே தேவன் என்ன செய்யறாரு, அறுவடையை செய்து கொண்டுதான் இருக்கிறார், அழைத்து கொண்டுதான் இருக்கிறார் என்கிற விஷயத்தை குறித்து நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த கலசங்கள், எக்காலங்கள், முத்திரைகள், இது எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இதுல ஊடாக சிந்திக்க முடியுது. என்னன்னா, இதுல எழுதப்பட்ட பிரகாரமாகவே சம்பவிக்குமா அல்லது வேறு கோணத்தில் சம்பவிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நடக்க போறது தான். ஆனா வெளிப்படுத்துற விசேஷம் முழுக்க உருவகமாக சொல்லப்பட்டபடினால இது அப்படியே இதுல எழுதப்பட்ட மாதிரியே நடக்குமா, பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியிலே இவைகள் எல்லாம் நடக்க போவது உண்மைதான். ஆனா நம்ம கண்களுக்கு ஊடாக காண்கிறது பாத்தீங்களா சில விஷயங்கள், அது இது மாதிரியே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேனே, நல்லா கவனிங்க. ஒரே ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்ப எத்தனாவது, 6ஆம் தூதன் எக்காலம் ஊதிதான். இங்க 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வரும்பொழுது 6ஆம் தூதன் எக்காலம் ஊதிதான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி, நிறைய விஷயங்களை இங்க நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஒரு குதிரை வீரனாகிய இராணுவங்களின் தொகையை நம்ம கேட்கிறோம். அது 20 கோடியா இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்டபோது. நல்லா கவனிங்க, யோவான் வரப்போகிற அழிவை குறித்து, அது எக்கால வடிவிலே ஊதப்பட்டு ஒரு அழிவு வருகிறது. அதுல யோவானுக்கு ஒரு காட்சி தெரிகிறது. அந்த காட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் என்ன செய்யறேன், ஒரு குதிரை இல்ல, ஒரு நபர் இல்ல, நிறைய குதிரைகள், நிறைய நபர்கள் அதுல ஏறி இருந்து வர்றாங்க. நான் தரிசனத்தில் கண்டதாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களையும் உடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள், நல்லா கவனிங்க, இந்த தரிசனத்தையே பாருங்களேன், குதிரையினுடைய தலை எப்படி இருந்துச்சாம், சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினி என்ன செஞ்சுச்சான். நல்லா இதை கற்பனை பண்ணி பாருங்களேன், குதிரை, ஆனா குதிரைக்கு தலை எப்படி இருக்குது, சிங்கம். சரி, சிங்கம் அப்படின்னு எடுத்தாலும் அது வாயில என்ன வருது, அக்கினி வருது. அடுத்து
அது புகை வருது. அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை, கந்தகம், இன்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டது என்று வாசிக்கிறோம். இது பார்க்கும்போதே பயங்கர பிரம்மாண்டமா இருக்குதா? இதை கற்பனையை செஞ்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு என்ன செய்யுது? ஒரு குதிரை மேல ஏறி இருந்தவர்கள், ஆனா தலை மட்டும் சிங்கம், அதுல வந்து அக்கினி புறப்பட்டுச்சு, அக்கினி இருந்து மிகப்பெரிய புகை கிளம்பினுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனா பூமியில சம்பவிக்கும் போது இது மாதிரி நமக்கு தோன்றாது. பார்வைக்கு இது மாதிரி என்ன செய்யாது? தோன்றாது. எப்படி தோன்றும்? சின்ன ஒரு வசனம் கீழே வாசிக்கிறோம், அந்த வசனத்தை வாசிக்கல. அப்படி இருந்தும் அந்த வாதையினால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமா இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு அப்ப நல்லா கவனிங்க. இந்த 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தரிசனம் வருது பாத்தீங்களா? இந்த தரிசனம் உண்மையிலே பூமியில எப்படி சம்பவிக்குன்னா, ஒரு வாதை, அவ்வளவுதான். ஒரு வாதையை தரிசனத்துல யோவான் எப்படி பாக்குறாரு? அது பெரிய குதிரை வர்ற மாதிரியும், அது மேல அப்படியே ஒரு ஆட்கள் வர்ற மாதிரியும், அந்த குதிரை மேல தலை வந்து எப்படி இருக்கு? சிங்கம் வர்ற மாதிரியும், அந்த சிங்கத்திலிருந்து வாய் அக்கினி நெருப்பு கக்கிற மாதிரியும், அதுல இருந்து புகை, இதெல்லாம் பயங்கரமா காண்பிக்கப்படுதா? ஆனா பூமியில சாதாரணமா இது என்ன நடக்குது? வாதை நடக்கிறது. ஏன்னா நம்ம 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த வாதையினால் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கையாக நம்முடைய கண்கள் பார்க்கிற அடிப்படையில இவைகள் எல்லாம் ஒரு வாதையை போல, ஒரு அழிவை போல, ஒரு அடையாளங்களை போக தான் இந்த பூமியில தோன்ற போதே ஒழிய குதிரை வர போறதில்ல, குதிரை மேல ஏறி இருந்தவர்கள் வரப்போறதில்ல, அக்கினி வாயிலிருந்து புறப்பட போறதில்ல, தலை வந்து குதிரையினுடைய தலை சிங்கமாக இருக்க போறது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உருவக மொழி. ஆனா அந்த நாட்டில் நடக்க போறதுதான் என்ன நடக்க போகுது? ஒரு பெரிய வாதை, உலகளாவிய ஒரு வாதை நடக்க போகிறது. இன்னும் அநேக விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மனுஷரில் 1/3 என்ன செய்வாங்களாம்? மரிச்சு போக போறாங்க. அப்ப 1/3 ஏதோ ஒரு ரீதியில என்ன செய்ய போறாங்க? மரிக்க போறாங்கிறது நடக்கதான் போகிறது. ஆனா இதை எழுதப்பட்ட பிரகாரம் அப்படியே பிரம்மாண்டமாக நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது உருவகமாக எழுதப்பட்டது. அழிவு நிச்சயம். 1/3 மரிக்க போகிறார்களா? ஆம் நிச்சயம். வாதையினால் மரிக்க போகிறார்களா? ஆம் நிச்சயம். அந்த போர்களிலே பெரும் கூட்டம் மரிக்க போகிறதா? ஆமா. சமாதானம் பூமியிலிருந்து எடுக்கப்பட போகிறதா? ஆம். இதெல்லாம் நடக்க போகுது. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னா, ரொம்ப கேஷுவலா, யதார்த்தமாக இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு முன்பாக என்ன செய்யப்பட போகுது? காட்சி அளிக்க போகிறது. ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். ஆண்டவர் மனிதர்களை இப்படியும் யதார்த்தமாக என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். அவர் குழந்தையா இருக்கிறார், வயிற்றுக்குள்ள அம்மாவின் வயிற்றுல குழந்தையா இருக்கிறாரு. குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கொடி அவருடைய தலை என்ன பண்ணி இருக்குது? சுத்தி இருக்குது. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க என்ன செய்ய போறாரு? சாக போறாங்க. கண்டிப்பா குழந்தை என்ன பண்ணிரும்? செத்துரும். ஏன்னா வந்து அந்த நச்சு கொடி என்ன செய்யுது? தலையில சுத்தி இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்ப தாயின் வயிற்றில அந்த குழந்தை இருக்கும்போது பிரசவம் பார்த்தவங்க எப்படியோ, ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து கைகளை நீவி பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சா என்ன செய்வாங்க? இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நவீனமா ஸ்கேன் எல்லாம் வந்துருச்சு. அப்ப எப்படியோ நேக்கா அந்த குழந்தைய கொண்டு வந்து வெளியே எடுத்துட்டாங்க. இதை பார்க்கும்போது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஏதோ கேஷுவலா நடந்திருக்குங்க. கொடி சுத்தி இருந்திருக்குது. டாக்டர்கள் அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப லாபகமாக அந்த குழந்தைய என்ன செஞ்சுட்டாங்க? மீட் எடுத்துட்டாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குதுன்னா, ஆண்டவருடைய கரம் அந்த குழந்தை மேல பட்டு அந்த நச்சு கொடி தன் கழுத்தை விட்டு விலகும்படி என்ன செஞ்சிருக்காரு? ஆனா மனிதனுடைய பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னா யதார்த்தமாக நடந்தது. இப்ப இந்த பையன் பெருசா வளர்றான். வளர்ந்து போகும்போது ஒரு 10-15 வயசு வரும் பொழுது வீதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வயல்வெளியை கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. வயல்வெளியை கடந்து போகும்போது ஒரு கட்டுவிரியன் பாம்பு அங்க படுத்திருக்குது. யதார்த்தமா நேரா மிதிச்சிட்டான். கட்டுவிரியன் பாம்பு மிதிச்ச உடனே என்ன செய்யும்? அட்டாக் பண்ண வரும்போது எதர்ச்சியாக அந்த கட்டுவிரியன் பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த சைடு விழுந்துருச்சு. போய் இவனை கடிக்க வர்ற பாம்பு அந்த சைடு விழுந்துச்சு, அதுல தப்பிச்சுட்டான். இப்ப மனிதனுடைய பார்வைக்கு இது எப்படி தெரியுது? ரொம்ப யதார்த்தமாக தப்பிச்சுட்டான்ப்பா ஏதோப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்குது. ஆனா உண்மையை சொல்ல போகும்போது இறைவனுடைய கரம் அங்கே இருந்து அந்த கட்டுவிரியன் பாம்பு அந்த பையனை கடிக்காமல் என்ன செய்யுது? பாதுகாத்து. இந்த பையனே ஒரு பெருசா வளர்ந்து நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறான். அப்போ ஒரு கார்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறான். திடீர்னு விபத்தாக கூடிய ஒரு பெரிய சூழல். அந்த விபத்து ஆயிருச்சுன்னா சட்னியாக போயிருக்கக்கூடிய சூழல்ல ஆச்சரிய விதமாக அவன் என்ன செய்யறான்? காப்பாற்றப்படுகிறான். இப்ப இந்த கரம் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கும்போது இவனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஏதோ ஒரு ரீதியில அந்த விபத்து ஏற்படாமல் பாதுகாக்கிறார். ஆனா மனிதனுடைய பார்வையில் எப்படி இருக்குது? அது ரொம்ப கேஷுவலா, யதார்த்தமா, ஏதோ வந்து தற்செயலாக, கோஇன்சிடென்டா என்ன பண்ணிருக்கு?
இது நடந்துருச்சு அப்படின்னு. அப்ப நல்லா கவனிங்க, நாம் அநேக விஷயங்களை ரொம்ப யதார்த்தமாக தற்செயலாக நடந்தது என்று சொல்லுகிற விஷயத்திலும் கூட தேவனுடைய கரம் இருந்து நம்மளை என்ன செய்யுது, பாதுகாக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. பல சமயங்களே கர்த்தர் நம்ம இப்படி என்ன செய்யறாரு, எதர்ச்சியாக அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா தேவ கிருபை அந்த இடத்துல என்ன செய்யும், பாதுகாக்கும். பலருடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த விபத்து நடக்கிற அந்த பேருந்துல அவங்க போக வேண்டியது ஏதோ ஒரு விஷயமாக அவங்க என்ன செய்யறாங்க, தடுக்கப்படுறாங்க, காக்கப்படுறாங்க. திரும்பி பார்த்தோன்னா மறாத நாள் அந்த அந்த பேருந்து விபத்துக்கான கேள்விப்படுவாங்க. சொல்லுவாங்க, பிரதர் நான் புக் பண்ணியிருந்தேன் பிரதர், அங்க அந்த பஸ்ல தான் போக வேண்டியதுன்னா திடீர்னு எதர்ச்சியாக ஒரு தடை ஏற்பட்டு அந்த பஸ்ல நான் போகாம நிப்பாட்டிட்டேன். அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் என்ன செஞ்சுட்டாங்க, மறிச்சிருக்கிறாங்க, காயம் அடைஞ்சாங்க. சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைய சமயங்களில யதார்த்தமாக நடந்தது என்கிற சொல்லுகிற விஷயத்திலும் கூட தேவனுடைய அன்பின் கரம் நம்ம கூட என்ன செய்யும், இருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்ம கூட இருக்கிறது என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. சமீபத்துல ஒருவர் பேசும்போது இப்படி ஒரு சம்பவத்தை கோரினார். என்னன்னா, இவருக்கு முக்கியமா வெளிநாடு போகணும், ரொம்ப நாள் அந்த ஜாப்புக்காக வெளிநாட்டிலே போய் அந்த வேலைக்காக இவர் என்ன செஞ்சிருந்தாரு, முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள் அந்த அழைப்புக்காக வருகிறது, இன்டர்வியூக்காக என்ன செய்யறாங்க, கூப்பிட்டுருக்காங்க. நீங்க இந்த நாள்ல நீங்க எல்லாம் தயார் பண்ணி இன்டர்வியூக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. ஆனா நேர்ல தான் நீங்க விசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டாங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுகிறார். காலையில எப்படியாவது போகணும், அதிகாலையில எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் ரெடி ஆயிட்டாரு, காலையில போகணும். அலாரம் வைக்கிறாரு, இத்தனை மணிக்குள்ள பிளைட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறனால அலாரம் வச்சுட்டாரு. எல்லாம் ஆயத்தமாகி பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டாரு. காலையில பாத்தீங்கன்னா அலாரத்துல ஏதோ மிஸ்டேக் ஆகி அலாரம் அடிக்கல. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பல நாள் கனவு, அந்த பிளைட்டை பிடிச்சி அவர் மறாத நாள் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவருக்கு இவ்வளவு நாள் கனவுகள் இருக்கிற வேலை ஒன்று கிடைக்க போது, இவர் இப்ப அந்த ராத்திரியில படுத்து நாளைக்கு பிளைட்ல போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அலாரம் என்ன செய்யல, லேட்டா எந்திரிக்கிறாரு. லேட்டா எந்திரிச்சோன்னா, ஆகா நம்ம 5 மணிக்கு வச்சிருந்தாலும் அழிக்காம போச்சு, 7 மணி ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமா கிளம்பணுமே, 10 மணிக்கு எங்க ட்ரெயின் இது இருக்குது, பிளைட் இருக்குது, போகணுமே சொல்லிட்டு பரபரப்பா கிளம்பி பயங்கரமா போறாரு. ஒரு காரை புக் பண்றாரு, கேப்பேன் அவசரமா என்ன செய்வோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்றாரு. அந்த பையன் லேட்டா வர்றான். இப்ப நீங்க எப்படி இருக்கும், உங்க ஃபீலிங் எப்படி இருக்கும்? அலாரம் அடிக்கல, கூப்பிட்டாலும் 10 நிமிஷத்துல அங்க நிப்போம் காரு அப்படின்னு 20 நிமிஷம் ஆகி வரல, லேட் ஆகி வர்றான். வந்தவன பயங்கரமா அவனுக்கு திட்டி, ஏண்டா அப்படியா இருக்கிறது அப்படியா இருக்கும், நான் வந்து பாத்துக்கிறேன்டா ஆச்சு ஊச்சுன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போறாரு. போற வழியில பாதியிலே பஞ்சர். காரு பஞ்சரான எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவனை திட்டுன்னு திட்டாரு. கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது பிசாசு என்ன பண்றான், பயங்கரமா தடை பண்றான் பாருங்க. அலாரத்துல கை வச்சான், அவரு லேட்டா வர்றதுக்கு கை வச்சான். இப்ப கார் என்ன பண்ணிருச்சு, பஞ்சர் ஆகி போச்சு. எப்படி அப்படியே மாலு துடிச்சு மண்டை வெடிச்சு போறாரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க நிக்கணுமே, என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியல. அந்த சைடு அந்த இதுன்னு பார்த்து அந்த ரேரான அந்த பகுதியில ஒரு 2 வீலர்ல வர்றான். கையை நிப்பாட்டாரு. ஐயா கடவுள் மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க, வந்திருக்கிறீங்க, நான் இப்படி ஒரு இன்டர்வியூக்கு போகணும், இன்னொரு 1/2 மணி நேரத்துல என்ன செய்யணும், பிளைட்டை பிடிக்கணும் சார், எப்படியாவது என்ன செய்யுங்க, கொண்டு போய் அங்க விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் போறாப்ல. அவரும் பைக்கில் வேகமா ஓட்டி எப்படியோ கொண்டு போய் 1/2 மணி நேரம் பிளைட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த பிளைட் கிளம்ப போற கொஞ்ச நேரத்துல உள்ள என்ட்ரி ஆகி உள்ள போய் பிளைட்ல உட்காந்துட்டாரு. இப்ப உட்காந்தா எப்படி இருக்கும், பா ஆண்டவர் பெரிய விஷயங்களை வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு, எத்தனை தடைகளை தாண்டி உட்காந்துட்டு அப்படின்ட்டு. பிளைட் அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல சிக்னல் வருது, சத்தம் வருது, அங்கங்க எல்லாமோ பயங்கரமா பதட்டம் ஏற்படுது. அங்க இருந்து உள்ள பைலட் சொல்றாரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல பிளைட் வெடிக்க போகிறது. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிவிட்டது, ஃபயர் ஆகிவிட்டது, அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாம் அவங்க சாமியை கும்பிட்டுட்டுங்க அப்படின்னாராம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது நகைச்சுவை மாதிரி தெரிஞ்சாலும் கூட பலருடைய வாழ்க்கையில சம்பவம் என்ன செய்யுது, பல சமயங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறார், நம்மை காப்பாற்ற என்ன செய்யறாரு, முயற்சிக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த தீமைக்கு நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கிறாரு, ஏன் கொடுக்கிறாரு, எதையுமே சிந்திக்காம ஆபத்தை நோக்கி என்ன செய்யறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதே போலதான் நீங்க வெளிப்பாடு புத்தகத்துல பார்க்கும்போது பல விஷயங்கள் மூலியமாக எச்சரிக்கை மணியை இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு,
கொடுக்கிறார், மனம் திரும்ப வாய்ப்பை கொடுக்கிறார். பல விஷயங்கள் மூலியமாக ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தோம், அந்த மக்கள் என்ன செய்யல. அதுதான் நம்ம வாசிச்சோம் 9ஆம் அதிகாரத்துல. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசி மார்க்கத்தை அவங்க என்ன செய்யல, களவுகளையும் விட்டு மனம் திரும்பவே இல்லை. அநேக விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க, ஆண்டவர் கொடுக்கிற சமிக்கைகளை எல்லாம், மனம் திரும்பும்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏதோ கோயின்சிடென்ட், எதர்ச்சியா நடக்குது, தெரியாம நடக்குது நினைச்சிருக்கேன். இல்லையா? இல்ல, எல்லாவற்றிலும் யாருடைய கரம் இருக்கிறது? தேவனுடைய கரம் இருக்கிறது. அது நமக்கு செய்த நன்மையான விஷயங்களாக இருந்தாலும் மனிதர்கள் அதை ரொம்ப கோயின்சிடென்ட் தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல தேவனுடைய கரம் இருந்து நம்ம என்ன செய்யுது, பாதுகாக்குது. ஒருவேளை ஆபத்து வரப்போகிறது என்று பாதுகாக்க தேவன் சில தடைகளை கொடுத்தாலும் அதுலயும் தேவனுடைய கரம் என்ன செய்கிறது, எதையுமே பொருட்படுத்தாம நம்ம தொடர்ந்து ஓடும்போதுதான் நியாய தீர்ப்புக்கு நேராக இந்த உலகம் என்ன செய்யுது, போகுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, எதுவுமே சில விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில எல்லாமே கோயின்சிடென்ட்டா நடக்கிற விஷயங்கள் இல்லை. அதிலே தேவனுடைய தலையீடுகள் என்ன செய்கிறது, இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக உலகளாவிய ஒரு பெரிய வாதை ஜனங்களை பிடிக்க போகிறது. அப்ப இப்படித்தான் நடக்க போகுது. அதனாலதான் இதையெல்லாம் பார்த்தும் கூட அன்னைய மக்கள் என்ன செய்யறது இல்ல, மனம் திரும்புவதில்லை. இவனுக்கு என்னன்னா அப்படியே கடவுள் நேரடியா என்ன செய்யணும், தத்ரூபமா வந்து காட்சி அளிக்கணும். காட்சி அளித்து எல்லாம் அப்படியே. ரெண்டாவது, மனம் திரும்பு அப்படின்னு கடவுள் சொல்லி எல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க. ஆண்டவர் வந்து அப்படியே மைண்ட் எல்லாம் வாஷ் பண்ணி வலிச்சு போட்டு புதுசா என்ன செஞ்சிடணும், மூளையை கொடுத்து அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் மனிதனை ஒரு ரோபோ மாதிரி என்ன செய்யல. நம்ம ரோபோவை நம்ம யூஸ் பண்ற செல்போன்ல தான் பாத்தீங்கன்னா மெமரி கார்டு அப்படியே வாஷ் அவுட் அழிச்சிட்டு என்ன செய்வோம், புதுசா ஏத்துவோம். ஒரு ரோபோவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சபடி அதுக்குரிய எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு புதுசா உருவாக்கிடலாம். ஆனா கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையில அப்படி என்ன செய்யறதில்லை. ஏன்னா நம்ம ரோபோவை மாதிரி ஆண்டவர் படைக்கல. நமக்கெல்லாம் ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நாம தான் விரும்பி அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், ரட்சிப்படையணும். இந்த உலக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் மதம் மாத்துறாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. கிறிஸ்தவம் என்பது அழைக்கிறது, உண்மையான தேவனிடத்துல அழைக்கிறது. ஆனா அந்த தெரிந்தெடுத்ததை யாரு கரத்துல தான் கொடுத்து வச்சிருக்கிறோம், அவன் ஒவ்வொரு மனிதனும் தான் தெரிந்தெடுக்கணும். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார் என்பது உண்மைதான். ஆனா ஒவ்வொரு மனிதனும் தானாக விரும்பி தான் கடவுள்கிட்ட என்ன செய்யணும். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் மத்தியில கிறிஸ்தவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படணும்னு சொல்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து ஞானஸ்நானம் கொடுத்து மாத்திராமா. இல்ல இல்ல இல்ல, தானாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்படித்தானே? ஒருவேளை கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தாலும் ஒருவேளை பாஸ்டர் பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளை என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அது மனதார ஆண்டவரை விசுவாசித்து உள்ள வரும்போது அதுக்கும் ஒரு ஞானஸ்நானத்தை என்ன செய்யறோம். அப்ப இந்த ஞானஸ்நானத்து மூலமா அதை மதமா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா என் பிள்ளை எதுக்கு மதம் மாத்தணும், அது ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தானே. அப்படிங்கும் போது அது கெசட்லயே கிறிஸ்தவ இருக்குது. அப்ப எதுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கிறோம்? அப்ப ஞானஸ்நானம் வந்து மதம் மாற்றுவதற்காக அல்ல, அவன் கர்த்தரிடத்துல வந்து விட்டான் என்ற அடையாளத்துக்காக அவன் என்ன செய்யறான், அவனாக விரும்பி அதை எடுக்க ஒப்பு கொடுக்கிறான். நம்ம கொடுக்கிறோமே ஒழிய இது மதமாற்றத்துக்கான செயல்பாடுகள் இல்லை. ஏன்னா இது கிறிஸ்தவர்களுக்கே நம்ம கொடுக்கிறோம். இந்த புரிதல் வெளிமக்களுக்கு இல்லை. என்ன கர்த்தர் இவங்களுக்கு அடையாளங்களை குறித்து மனம் திரும்ப அழைத்தாலும் இவர்கள் என்ன செய்யறது இல்லை. ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள் என்ன, கடவுள் நேரடியா காட்சி அளிச்சு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே மண்டையில உள்ளதான் வாஷ் பண்ணிட்டு புதுசா தரணுங்கிற மாதிரி இவங்களுடைய நினைப்புகள் இருக்குது. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம விரும்பிதான் ஆண்டவர் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அது மூலியமா தான் ரட்சிப்பை தருகிறார் என்று வேதாகமம் ரொம்ப தெளிவாக என்ன செய்யுது, சொல்லுது. 11ஆம் அதிகாரத்துல நம்ம வரும்போது வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் இந்த 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது 2 சாட்சிகளை குறித்து பார்க்கிறோம். இந்த 2 சாட்சிகள் என்ன, இதனுடைய காரியங்கள் என்னங்கிறத மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். மற்ற விஷயங்களை ஆழமாக நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். இந்த 2 சாட்சிகள் யார் என்பதை குறித்து, இந்த 2 சாட்சிகளும் சிலர் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்றவங்க உண்டு. அப்புறம் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு ஒருத்தர் எலியா ஒருத்தர் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. இல்ல அதெல்லாம் இல்லை, இந்த 2 சாட்சிகளும் வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறவர்கள் உண்டு. இந்த 2 சாட்சிகளும் முக்கியமாக வேதத்தின் அடிப்படையிலே எல்லாராலும் அதிகமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் யார் என்று கேட்டால் மோசையும் எலியாவுமாகத்தான் இருக்க முடியும் என்று அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் அநேக பேர் ஒத்துக்கொள்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அந்த மறுரூப மலையிலே சந்திக்க வந்தது யாரு, மோசையும் எலியாவும் வருகிறார்கள். இந்த மோசையும் எலியாவும்
என்னென்ன வல்லமைகள் இவர்கள் மூலியமாக செய்யப்பட்டதோ அதே வல்லமைகளை இந்த 2 சாட்சிகளும் செய்கிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, இந்த 11ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியுது. இப்ப மோசே என்னெல்லாம் செஞ்சாரு? அநேக அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் மோசையின் மூலியமாக தேவன் அன்றைக்கு என்ன செஞ்சாரு, செய்தார். மோசை மூலியமாக இறைவனுடைய வார்த்தை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டுச்சு. எலியாவின் மூலியமாக தேவன் என்ன செஞ்சாரு, வானத்தையே என்ன செஞ்சாரு, அடைத்து போட்டார். இப்படி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்க்கிறோம் அல்லவா. இந்த விஷயங்கள் அப்படியும் பாத்தீங்கன்னா இந்த 11ஆம் அதிகாரத்திலே இந்த 2 சாட்சிகளையும் செய்கிற நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடியும். இவர்களும் வானத்தை அடைப்பார்கள், இவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பார்கள், இவர்களும் அவர்களை போன்ற ஆக்கப்பூர்வமான பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிற விஷயத்தை இங்கே நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கிறனால இந்த 2 சாட்சிகள் நிச்சயமாக மோசேயும் எலியாவுமாகத்தான் இருக்க முடியும் என்று என்ன செய்யறாங்க, சொல்லுகிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க வாசிக்கிற பாருங்க. 3ஆம் வசனம், என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1000 வஸ்திரம், அப்படித்தானே, 2 வஸ்திரம் முடித்துக் கொள்கிறவர்களாய் 1280 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தார், அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே என்ன செய்வான், கொல்லப்படுவான். இந்த 2 பேருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, கொடுத்து இவர்களை பயன்படுத்த போறாரு. இவர்களை எதிர்க்கிறவர்கள் அந்த 1260 நாள் அளவு என்ன செய்வாங்க, இவர்கள் மேற்கொண்டு ஜெயிப்பார்கள் என்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்த 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு என்ன உண்டா. இந்த விஷயத்தை நம்ம எலியாவினுடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றது யார் வாழ்க்கையில பார்க்கிறோம், மோசையினுடைய வாழ்க்கையிலே இதை என்ன செஞ்சோம், பார்த்தோம். தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதையினாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்குது, இது யார் வாழ்க்கையில பார்க்கிறோம். இதே விஷயங்களே மோசையினுடைய வாழ்க்கையிலையும் எலியாவினுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யறோம், 10 வாதைகளினால் அன்னைக்கு எகிப்து தேசத்தை மோசையை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வாதிக்க வைத்தார். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பிலே இந்த 2 சாட்சிகளை வைத்து கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவர்களுக்கு கொடுத்த வல்லமை என்று நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்து இந்த 2 பேரோட யுத்தம் பண்ணி என்ன பண்ண போது, அவங்க இரத்த சாட்சிகளாக மரிக்க போகிறார்கள். அந்த இரத்த சாட்சி 2 பேரும் எங்க ஊழியம் செய்வாங்க, எங்க மரிக்க போறாங்க அப்படிங்கிறத குறிச்சும் வேதவசனம் ரொம்ப தெளிவாக என்ன செய்யுது, சொல்லுது. அதுல நம்ம 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு சிலுவையில என்ன செய்யப்பட்டார். இப்ப இது எந்த மாநகரம், யாருக்காவது தெரியுமா, இது எந்த மாநகரம், எங்க இந்த 2 சாட்சிகளும் மரிக்க போறாங்க. இந்த 2 சாட்சிகளும் ஓரிடத்துல இருந்து இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய போறாங்க, கர்த்தருக்காக சாட்சியாக நிற்க போறாங்க. இவர்கள் அந்த நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம் இவர்கள் 2 பேரையும் கொல்ல போது. இந்த 2 பேருடைய பிரேதங்கள் 3½ நாட்கள் என்ன செய்ய போகுது, அவங்க அடக்கம் பண்ணுப்பாடலால் வீதியிலே வீசப்பட போது. அந்த வீதி, அந்த மாநகரம் எந்த மாநகரம், புரியலையா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் வெரி குட், எருசலேம். இங்கே ஞானார்த்தமாக அது எப்படி சொல்லப்படுதான், எகிப்து என்றும் சோதம் என்றும் சொல்லப்படுமா. அந்த இடத்துல யார் மரிச்சா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் என்ன செஞ்சிருக்காராம், அங்கதான் அறையப்பட்டார், மரித்திருக்கா. அப்ப எங்க இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார், எருசலேமிலே அறையப்பட்டார். எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்ப எங்க அந்த 2 சாட்சிகளை வந்து சாட்சி சொல்ல போறாங்க, எங்க மரிக்க போறாங்க கேட்டீங்கன்னா எருசலேம் தான். இப்ப இங்க ஒரு கேள்வி, ஆண்டவர் பல இடத்துல எருசலேமை பார்த்து என்ன சொல்றாரு, பரிசுத்த நகரம், என்னுடைய தேசம், இதெல்லாம் ஆண்டு சொல்றாரா. இப்ப பரிசுத்த நகரத்தை ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, எகிப்து என்றும் சோதம் என்றும் சொல்லப்படுங்கிறாரு. இப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு கத்துக்கிறோம். ஆண்டவருடைய நோக்கம், நம்மை குறித்து சொல்லியிருக்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த நகரமா தான் இருக்கணும், அப்படிதான் ஆசைப்படுறாரு ஆண்டவர். ஆனா இந்த எருசலேம் பல இடங்களிலே சோதோமாகவும் எகிப்தாகவும் கூட என்ன செய்திருக்குது,
இருந்திருக்குது பல இடங்களில். அதனாலதான் இந்த பரிசுத்த நகரம் கூட பல இடங்களில் அழிக்கப்பட்டது. இந்த பரிசுத்த நகரத்தை அநேகர் கொள்ளையடித்தார்கள். இந்த பரிசுத்த நகரத்திலே அந்நியர் தீட்டுப்படுத்தினார்கள் என்பதாகவும் என்ன செய்கிறோம். ஏன் தீட்டுப்படுத்தினார்கள்? ஐயா, இது பரிசுத்த நகரம் தான். ஆனா எப்போது இந்த நகரம் எகிப்தை போல பாவ வாழ்க்கைக்குள்ள போகுதோ, எகிப்தை போல கீழ்ப்படியாமைக்குள்ள போகுதோ, எகிப்தை போல உணர்வில்லாமல் இருக்கிறதோ, அப்போதெல்லாம் அந்த எருசலேம் என்ன செய்யப்பட்டது? எதிரிகளால் சூழப்பட்டு அழிக்கப்பட்டது. சோதோம் என்கிற பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அது எல்லாருக்கும் ரொம்ப அருவருப்பான பட்டணம். விபச்சார பாவங்கள் பெருக்கெடுத்த பட்டணம், பாலியல் ரீதியான அநேக அசிங்கங்கள் நிறைந்த பட்டணம். தேவன் அதை அக்கினினால் என்ன செய்தாரு? அழித்தார். ஆனா தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்ட எருசலேமையும் பார்த்து பல சமயத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வேசின்னு சொல்றாரு. அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற பேர் என்ன? உன் வேசித்தனத்தை நீ விடவில்லை என்கிறார். ஓசியாவில் எல்லாம் நேரடியாவே ஆண்டவர் என்ன செய்வாரு? நீ வேசியா போயிட்ட அப்படின்னே பேசுவார் ஆண்டவர். அப்ப தேவனுடைய பரிசுத்த நகரமாக இருந்தாலும் எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை விட்டு போகிறதோ, எப்போதெல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு போகிறதோ, தன் சுய இஷ்டத்துக்கு அது விட்டு கொடுத்து போகிறதோ, எப்போதெல்லாம் அந்நிய ஜனங்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டதோ, அப்போதெல்லாம் அந்த எருசலேம் பட்டணமே சோதோமாக எகிப்தாக காணப்பட்ட விஷயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த இடத்துல அடையாளப்படுத்தி பேசுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட திருச்சபை என்று பெயர் வைத்துக் கொண்டு அநேக சபையும் கூட எப்படி இருக்குது? சோதோமை போல எகிப்தை போல இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனத்தை என்ன செய்யறாரு? அருவருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் அருவருக்கிறார். ஏன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னது? பரிசுத்தம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னது? தம்முடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது. எப்போதெல்லாம் அதை விட்டு நாம் மாறி போகிறோமோ அப்போது ஒரு சபை கூட, ஒரு தனிப்பட்ட மனிதன் கூட தேவனால் மீட்கப்பட்டவன் என்று சொன்னாலும் கூட அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் அவன் எப்படிப்பட்டவனா தான் இருப்பான்? சோதமாகவும் எகிப்தாகவும் தான் இருப்பான். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் எகிப்தினுடைய எண்ணங்களை விட்டு என்ன செய்யல? 10 முறை எகிப்துக்கு திரும்பி திரும்பி போனாங்க. எகிப்துக்கு திரும்பி போகல. மைண்டு, அவங்க புத்தி என்ன பண்ணுச்சு? திரும்பி 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 எகிப்துக்கு போனுச்சு. அதே விக்கிரக ஆராதனைக்கு. கொஞ்ச நாள் மோசே மலையில போய் தேவனுடைய பிரமாணங்களை வாங்க மேல போயிட்டாரு. அதுக்குள்ள கீழே என்ன பண்ணிட்டான்? கண்ணுக்குட்டி செஞ்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். எகிப்துக்கு போயிட்டான். ஏன்னா எகிப்தினுடைய வழிபாட்டு தெய்வம் யாரு? கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டியை செஞ்சு வழிபாட ஆரம்பிச்சிட்டான். அப்போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்களை எகிப்தாகவே பார்க்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் எகிப்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. சோதோம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடும். ஏன்னா நம்மை தேவன் பரிசுத்த நகரமாக என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். நாம் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமாக தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். அதில் தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமே ஒழிய நாம் சோதோமாகவோ எகிப்தாகவோ என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, அந்த எருசலேமை அந்த 2 சாட்சிகளையும் என்ன செய்து? கொலை செய்தது. அவருடைய உடல்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? இவர்கள் நேச்சுரலாக சரீரத்தை கொண்ட 2 மனிதர்கள் தான். இதற்கு உருவகமாக வேறு அர்த்தத்தை நாம் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. ஏன்னா இவருடைய உடல்கள் வீதியில எரியப்பட்டது என்பது என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிற காரணமாக இது நிச்சயமாக 2 சாட்சிகள் என்ன செய்ய உலகளாவி. இன்னைக்கு அது யதார்த்தம் தான். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு 2 பேர் எழும்பி ஒரு இடத்துல சாட்சி சொல்வது உலகமெங்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது முடியாதுதான். ஆனா இந்த நாட்கள்ல இதனால நவீன யுகம் அப்படியே லைவ் ஷோல எல்லாம் நடக்குது. இப்ப இருக்கிற நவீனங்கள்லாம் அப்படி ஆகி போச்சு. அதனால எருசலேமில் இந்த 2 சாட்சி வரும்போது உலகளாவிய அவர்கள் கவனத்தை ஈர்ப்பார்கள். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை அநேகர் காண என்ன செய்வாங்க? செய்வார்கள். இவர்கள் சொல்லுகிற உபதேசத்தை, இந்த சத்திய உபதேசத்தை பொறுக்க முடியாத ஜனங்கள் இந்த 2 பேரை என்ன செய்ய போறாங்க? பகைக்க போகிறார்கள். இவங்க 2 பேரும் செத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற நினைக்க போறாங்க. அதே போல பாதாளத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம் இவர்களை என்ன செய்ய போகுது? கொல்லப்பட போகுது. அப்ப உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த 2 பேர் சாவுக்காக என்ன செய்ய போறாங்களாம்? என்ன செய்ய போறாங்க? நம்ம இங்க வாசிக்கிறோம், பரிசுகளை கொடுத்து அப்படியே சந்தோஷப்படுவாங்களாம், கொண்டாட போறாங்க. அதை வாசிங்க அந்த வசனத்தை. பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடினால என்ன அர்த்தம்? இவங்க தப்பு செய்வாங்களாம், அதை கண்டிச்சு பேசுறதுனால இவங்களுக்கு என்ன வந்துருது? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நாம சிலருடைய தவறுகளை பாவங்களை சுட்டி காட்டி பேசணும்னா அவங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது.
இவன் எப்படியாவது இல்லாம போயிட மாட்டானா, காணாம போயிட மாட்டானா, அப்படிதான் இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நினைக்கிறார்கள். தேவனை அறிந்த பிள்ளைகளே அவர்களுடைய தவறுகளை நாம் சுட்டி காட்டி விட்டோமானால் அவர்களுக்கு என்ன செய்யறது இல்ல, பொறுக்கிறது இல்ல, அதை சகித்துக் கொள்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்துவையே கொலை செஞ்சாங்களே, எதுக்காக கொலை செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து அவருடைய தவறுகளை என்ன செஞ்சாரு, சுட்டி காட்டினார். உடனே அவனை எப்படியாவது கொன்றணும். எரேமியாவை குழியில தூக்கி போட்டாங்களே, என்ன காரணம்? எரேமியா கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுனால எரேமியா அப்படியே சாக மாட்டானா, அவன் செத்துற மாட்டானா, குழியில தூக்கி போட்டாங்க. யோசேப்பை ஏன் சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டாங்க? யோசேப்பு எதுக்கு குழியில தூக்கி போட்டாங்க? வசனம் சொல்லுது, அவங்க அண்ணன்மார் செஞ்ச தப்பை பூரா யோசேப்பு என்ன செய்வாரு, அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. இது இவங்களுக்கு பொறுக்கல. அன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குதா என்ன செய்ய போகுது, வருங்காலங்கள் நடக்க போகுது. இதேதான். ஒருவருடைய தவறை நாம் சுட்டி காட்டி விட்டோமானால் அவங்களுக்கு என்ன செய்யறது இல்ல. எதுக்காக அன்னைக்கு யோசேப்பு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு? அவருக்கு என்ன தேவையா? அண்ணன்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும், அண்ணனுடைய மதிப்பை இழக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தேவையே இல்லை. அவருக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது. அப்பாவுக்கு பிடிக்காது, கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்தை தன் சகோதரர்கள் செய்யும் போது நேர்மையாக அவர்கள் அப்பா கண்டிச்சு திருத்தணுங்கிற எண்ணத்தோடு என்ன செஞ்சாரு, சொன்னார் போய். ஆனா அந்த யோசேப்பை தூக்கி என்ன செஞ்சாங்க, குழியிலே போட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை சொன்ன எரேமியாவை தூக்கி என்ன செஞ்சாங்க, குழியிலே போட்டாங்க. தேவனாக பூமிக்கு வந்து அவர் என்ன செய்யார், மனிதனாக வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தாங்க. இந்த ரெண்டு சாட்சிகளும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அவர்கள் எப்படி எடுக்க போறாங்க, வேதனைப்படுத்தினார்கள் பூமியின் குடிகளை. இன்னைக்கு உண்மையை சொன்னா தப்ப சுட்டி காட்டினா அவங்களுக்கு வேதனை ஆயிருது. இன்னைக்கு தப்பு செய்யறது வேதனையா இல்லை, ஆனா தப்ப சொல்லி காட்டி திருந்துடான்னு சொன்னா என்ன ஆயிருது, தப்பு செய்யறதெல்லாம் வேதனை இல்லை, அந்த தப்ப சுட்டி காட்டினா என்ன வந்துருது, இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதனை வந்துருது. அதே தான் இங்கேயும் நடக்குது. ரெண்டு சாட்சிகளும் உண்மையை சொல்றாங்க, சத்தியத்தை சொல்றாங்க, மனம் திரும்ப அழைக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அவர்கள் வேதனைப்படுத்துவதாக உணர்றாங்க. அவர்கள் நித்தமும் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகுர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை என்ன பண்ணாங்க, அப்படியே ஒவ்வொரு நாட்டிலையும் இந்தா வெகுமதி, இந்தா வெகுமதி, அப்பா செத்துட்டாங்கடா ரெண்டு பேரு, இவங்க தாடா எப்ப பார்த்தாலும் மனம் திரும்பு, அதை பண்ணு இதை பண்ணு, ஆண்டவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், போயிட்டாங்கடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெகுமதிகளை என்ன செய்வாங்களாம், மாத்தி மாத்தி அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது என்பதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த ரெண்டு சாட்சிகளையும் தேவன் என்ன செய்யறாரு, எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் பரலோகத்திற்கு ஏறி போகிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அழிவு நாசம் பூமியில் என்ன செய்வது ஏற்படு. அது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது அப்பொழுது உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின என்று ஒரு பெரும் சத்தம் என்ன செய்யுது கேட்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக முழுமையாக பூமி நியாயம் தீர்க்கப்படுகிற விஷயத்தை குறித்து நம்ம என்ன செய்யறோம், இதனுடைய விஷயங்களை பார்க்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம் நிறைவு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பூமி நிலைகுலைந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக போகிற விஷயத்தையும், அதற்கு ஊடாக தேவன் தம்முடைய சாட்சிகளை நிறுவி தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியும் அவர்கள் மனம் திரும்பாமல் தன்னுடைய பாதகத்திலையும் பாவத்திலையும் இருந்த பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு முழுமையாக என்ன செய்யப்பட்டது, செலுத்தப்பட்ட விஷயங்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அப்படியே பிளாஷ்பேக்கு கொஞ்சம் வருது. இந்த பிளாஷ்பேக்கினுடைய நிகழ்வு என்னன்னா, எப்பவுமே ஏன் இந்த நியாய தீர்ப்பு ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும்படியாக பிளாஷ்பேக்கு என்ன செய்யுது போறோம். இப்போ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறது, நீங்களே பார்த்திருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல. சில தவறுகளுக்காக பிடிபட்டவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டு பல மாதங்களாக வருடங்களாக கூட என்ன செய்வாங்க, சிறைச்சாலையில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீர்ப்பு தண்டனை கொடுப்பாங்க. என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்க வரும்போது எதுக்காக அவர் தண்டிக்கப்படுகிறார் என்கிற ஒரு பிளாஷ்பேக் போகும். இந்த காரியத்துக்காக இவர் இந்த தேதியிலே அரசு செய்யப்பட்டார், இப்போது அதற்கான தண்டனை இவர்களுக்கு என்ன செய்ய போகுது, நிறைவேற்ற போகுது, அப்படி சொல்வது போல இப்ப நீங்க 11ஆம் அதிகாரம் முழுக்கவும் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன செய்யுது பூமியின் மேல ஊற்றப்படுகிற விஷயத்தை பார்க்கிறோம். இப்ப 12ஆம் அதிகாரத்துல ஏன் நியாய தீர்ப்பு இந்த பூமியின் ஜனங்களுக்கு வந்தது என்கிற விஷயத்தை குறித்து 12ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போயிட்டு வந்து மறுபடியும் நடக்க போகிற நிகழ்வுகளை தொடர்ந்து யோவான் என்ன செய்ய போறாரு, வெளிப்படுத்தல் புத்தகத்திலே எழுத போகிறார். அது என்ன ஏது என்பதை குறித்து, அந்த பிளாஷ்பேக் என்னங்கிறத குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.